நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். அண்ணன் தமிழனை சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் எனதன் அண்ணாகப்பட்டவர் பலராமன் அழைத்து சில விவரங்கள் தெரிவிக்க வேண்டும். ஆகையினால் பலராமனுக்கு விவரங்கள் தெரிவித்தாலும் கூட நான் அழைத்ததாக சீக்கிரமாக அழைக்க வேண்டும். அண்ணா பலராம அண்ணா வாருங்கள் அண்ணா, இப்படி வாருங்கள் அண்ணா. பாடுபட தெரியாத மணியாண்டவா சோறுக்க தெரியுமா சொக்கலாதா சேர்த்துக்கிட்டு இருந்தேன். எருதுக்கு காலை சேர்த்துறீங்களா? ஆமா. எருதுக்கு எப்படி காலை சேர்த்த முடியும்? அட எருதும் காலை இதுவும் காலை ஒரே ஏனா எப்படி சேர்த்தன்னு கேக்குறீங்களா? அப்புறம் அம்பி அது இல்லண்டா. எருது பெருசு, சரி, காளை வந்து சின்னது. ஆமா. அந்த எருதோடு கொண்டு போய் காளையை சேர்த்து உழவு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, சரி சரி. ஏன் பெருசையும் சிரிச்சியும் ஒண்ணு சேர்த்தணும்னா இந்த எருது வந்து ஏற்கனவே உழவுல போனது. சரி. காளை மாடு உழவுலையே பழக்காது. சரி. ஒரு மாட்டை உழவுல பழக்கணும்னா ஏற்கனவே 2 மாட்டுல ஒரு மாடு உழவுல போன மாடா இருக்கணும். ரெண்டுமே புது மாடு போட்டு ஓட்டுனீங்க அது உழவா இருக்காது. அப்புறம் பெரிய அளவாத்தான் கிடக்கு. தோட்டமே எடுத்துக்கிட்டு ஓடு. நம்ம பிறவுக்கே மோளை பிடிச்சிட்டு பா 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 இப்படியே ஓட வேண்டியதான். அப்படி மாட்டு ரெண்டி பூட்டி சரி உழவு ஓட்டி காட்டு பக்கம் முடுக்கிட்டு அகத்துக்குள்ள போய் இப்படின்னு சாஞ்சேன். எதுக்குள்ள போய் எப்படி சாஞ்சிங்க? அகத்துக்குள்ள போய் அகத்துக்குள்ள அட இப்படி படுத்தாட்டா அம்பி. சரி. இப்படி வச்சுதான் படுக்கிறது. என்ன சரி, நீங்க எப்படியே படுங்க. அதெல்லாம் அப்புறம் சுகமா படுக்க. சுகமா ஓய்வு எடுக்கும் போது நல்லா அவெல்லாம் நல்லா சுகமா அந்த மாதிரி என்னமோ நடக்கட்டு. நமக்கு என்ன அவங்க தான் வந்திருக்காங்க, அதுக்கு நமக்கு அதுக்கா வந்தா அது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாய் போட்ட மாதிரி இருக்குதா, தர்மாசுபத்திரியில அடிபட்ட மாதிரியே கிடக்குதா. இதால கும்பலா போய் அந்த மாதிரி கிடக்குது பாரு. சரி இருக்கட்டும், உங்க பொழப்பு உங்களுக்கு, எங்க பொழப்பு எங்களுக்கு. ஏன்னா எல்லாம் சீட்டு பணம் கட்டணுமோ இல்லையா? ஏன்னா அது வெயில் சொல்லாதான் சீட்டு பணம் கட்டணும். அதனால அப்படி எல்லாம் முடிக்கிட்டு ஓய்வு எடுத்து முடிச்சிட்டு அம்பி கிருஷ்ணன் இருக்கான் பாரு. ஆமா. அவன் கூப்பிட்டான். சரி. ஏன் கூப்பிட்டா? என் அம்பி கிருஷ்ணனுக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. சரி. 2 என்னென்ன ஐயர? 2 அம்பி ஒரு கண்ணு ஒரு காது ஒரு கையு காலோட இல்லண்டா. ஓஹோ. 2 பேரும் ஆத்துக்காரி. சரி. பாமா ருக்கு. சரி. 2 பேரும் ஆத்துக்காரி. சரி. இந்த பாமா இருக்கிறா பாரு, பாமா பெரியவா. சரி. ரட்டு மாதிரி இருப்பான். எப்படி உருண்டையாவா? அடே உருண்டையா இல்லண்டா அம்பி, இந்த ராரிக்கெல்லாம் போட்டு மூடுவான்ல, அதுக்கு பேர் என்ன? தார்பாயா. அதுக்கு கேரகமே அதுக்கு பேர் தார்பாயா. அப்புறம் அம்மனத்தை கண்டோம். அம்மனத்தை கண்டிங்களா? நம்ம என்னத்தை கண்டோம். அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி நல்லா இந்த பெரிய பாமா நல்லா அகோளமா அப்படி இருப்பா. அப்படி பவ்வுனா பவ்வுன்னு. ஐய அவ சொல்லுவா பலராம மாமாம்பா. சரி. நான் ஏமாம்பே. சரி. வந்து ஏறு அடியும்பா. என்னத்த மாமா? செவுத்துல ஒட்டி எடுக்க அப்படி சொல்லுங்க. செவுத்துல ஏன் நீ வேற மாதிரின்னு பாத்தியா? நமக்கு என்ன மொட்டை சொல்ல நான் என்னதான் நமக்கு நினைப்பு அங்கதானே போகுது. ஏறி அடின்னு ஏதால நீ காய் எடுக்கிறதுக்கு இது பாத்தியா? அது இல்ல தம்பி. சரி. அந்த செவுத்துல ஒற்றை பிடிச்சிக்கிச்சுன்னா அதெல்லாம் அடிக்கணுமா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்படி ஏணி வச்சு அப்படி நச்சுன்னு ஏறி பொசுக்குன்னு அடிச்சு முடிச்சுட்டு.
பொசுக்குனா ஏன் பொச்சுன்னு அடிச்சுட்டான்னு சொல்லுவான்னு பாத்தியா? நான் எதுவுமே நினைக்கல. அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏடி வச்சு நச்சுன்னு ஏறி பொசுக்குன்னு அடிச்சு முடிச்சிட்டு கீழே இறங்கனோ இல்லையோ அந்த சின்னவர் இருக்கிற மாதிரி ருக்கு அவ அப்படியே வர இந்த வாட்டத்துல சிட்டு மாதிரி இருப்பான். சரி, இதே வாட்டத்துல அவன் பொடினா போவான், வைனா வருவான். சரி, அப்படியே ருக்கு அங்க போயிட்டு இங்க வாயாட்டினா போகுது, அங்க இருந்து அப்படியே சவ்வா வளைஞ்சு கொடுப்பா பாரு. சவ்வா வளைஞ்சு கொடுக்குறதா? தலை அங்க இருக்கு, இடுப்பு இங்க வரும். ஓ, எங்க இடுப்பு போற சாப்பு ஓ வளைஞ்சு கொடுக்குறது. அந்த அளவுக்கு நெருக்கா பழக்க வழக்கம். அவ சொல்லுவா பலராம மாமாம்பா. சரி, நான் ஏன் மாம்பே வந்து கொட்டையை ஆட்டும்பா. கொட்டையை ஆட்டுறதா? மாட்டுக்கு பருத்தி கொட்டை பண்ணாக்கடம்பு. அப்படி சொல்லுங்க. கொட்டை மொட்டை இப்பெல்லாம் கொட்டையை அப்படியே முழுசா வச்சிடறான். இந்த காலத்துல எல்லாம் ஊற வச்சு அப்படியே செக்கில போட்டு ஆட்டி அதுக்கு ஊத்தி பாரு மாட்டுக்கு. மாடு அப்படி இருக்கு, பொழுதுக்கு உழவு ஓட்டினாலும் அப்படியே கலைக்காம நடக்க. இப்பெல்லாம் எவாளு ஆட்டுறதும் இல்ல, மாடு இல்ல, ஓட்டுறதும் இல்ல. இப்பெல்லாம் வேற மாதிரி மாத்திட்டான். இப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்த மாதிரி அம்பி கிருஷ்ணன் கூப்பிட்டான். சரி, ஏன் கூப்பிட்டா எது கூப்பிட்டான்னு அவளை கேட்டவள தெரியும். ஆமா, நான் உன்ன கேட்டுட்டு இருக்கேனே அம்பி. அதுதான் பாரு. ஆமா, நான் உனக்கு தான் உண்ணுதே தெரியாது. என்ன அதெல்லாம் இல்ல பாரு, அவெல்லாம் பாரு வேஷ்டி நல்லா மடிச்சு கட்டிட்டு காத்தாட்டமா இருக்கிட்ட. காத்து ஓட்டமா நல்ல வேற உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குது, அதே கழட்டி விட்டு இருந்தாடா இன்னும் நல்லா இருக்கு கலன்னு. யாரு வெத்த பிள்ளையோ அப்படி கவலை இல்லாம ஓய்வு எடுத்துட்டு இருக்கா. அடே அம்பி கிருஷ்ணா வாயண்டா. சத்தம் போட்டு அண்ணா நமஸ்காரம். அண்ணா நமஸ்காரம். 16 பெத்து 17 செத்து நேசமடைந்து போவா. என்னது நேசமடைந்து போயாவா? அடே நீ சமமடைந்து வாழ்வாயடா. உலகத்துல நீ என்று அணுவும் அசையாது. அப்படியா? அனைத்துக்கும் நீயே காரணம். இரவு பகல் காலை மாலை மதியம் நடிச்சாமா, அப்புறம் அடிக்கிற காத்து பெய்கிற மழை, அப்புறம் இப்படி எல்லாம் பொருளெல்லாம் ஒன்னா இருப்பதுக்கு எல்லாம் காரணம் நீயே. நான் தெரியுமா? சிக்கல் விக்கல் வாங்கல் அண்ணா அனைத்துக்கு நீயே காரணம். ஆத்தல் அழித்தல் காத்தல் சொல்லக்கூட முத்தொல்லுக்கு முதல்வன் அண்ணா. அதான் ஆக்கல் அழித்தல் சிக்கல் விக்கல் வாங்கல். எதுவுமே சொல்லுங்க, இந்த வாங்கல் மட்டும் சொல்லாதீங்கண்ணா. ஏன் கொடுக்கல் இருக்கும் போது வாங்கல் எப்படி போகும்? கொடுக்கல் ஒண்ணு இருக்குதா? அம்பி கைமாத்து கேட்கற ஒரு 50 ரூபா பணம் கேட்கறா. சரி, திரும்ப வாங்குற கொடுக்கறது கொடுக்கல். அப்படி சொல்லிக்கிறீங்களா? திரும்ப அவள்கிட்ட வாங்கினா இதுக்கு பேரு வாங்கல். ஓ, இப்படி எல்லாத்துக்கு நீயே முதல்வன். சரி, நீ இன்றி உலகத்திலே அணுமசியாது. அது அப்படி சொன்ன 16 பெற்று பெருவாழ் வாழ்க, நீ சமம் அடைந்து வாழ்வாய் என்று சொன்ன பாரு. சரி, ஏன்டா என்னை கூப்பிட்ட? அண்ணா தாங்கள் எதற்காக வரவைத்தேன் என்றால் பாண்டு மன்னனுக்கும் குந்தமா தேவிக்கும் ஜெனித்து பாண்டவன் ஒருவனாகிய அர்ஜுனாகப்பட்டவன் தவத்தின் எதிரொலி வெல்வதற்கு தவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். அண்ணவனை தவறிலேயே சற்று சோதனை பார்க்க வேண்டும் அண்ணா. இந்த சோதனை பண்றது வேதனை பண்றதுல உன்னோட வச்சுக்க. எனக்கு செய்வனம் மட்டும் தான் தெரியும் அண்ணா. வேணும்னா சொல்லு, இப்படி பண்ணி விட்டுற பாரு, இப்படியே எழுத்துக்கிட்டே போகட்டும். வேண்டாம் அண்ணா, அப்படி எல்லாம் செய்ய வேண்டாம் அண்ணா. இதெல்லாம் எனக்கு கை வந்தகளை மண் எடுத்து இப்படின்னா போதும், அப்படியே இழுக்க வேண்டாம் அண்ணா. போயாண்டாவும் பேச்சல கேட்க முடியாது. ஏன்னா கேட்க மாட்டீங்க? கேட்க மாட்டேன். எதற்காக? ஏடா முன்னமே ஒரு நாள் அண்ணா உனக்கு வெண்ணி எடுத்து தரேன்னு சொல்லி என்னை கூட்டிக்கிட்டு போய் நீ வீட்டுக்குள்ள குமி வச்சு வெண்ணி எடுத்தவனல்ல. ஆமா, உன் பேச்ச கேட்க முடியாது. போயாண்டா அதற்காக கோபமா? என்ன குமி வச்சு ஏறி எடுக்கிற அண்ணா? நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமது தாயகப்பட்டவள் 8வது உரியில் வெண்ணெயை வைத்து விடுவார்கள். வெண்ணெய் என்றால் எனக்கு மிக பிடிக்கும் இல்ல. தாங்களோட தம்பி தான் நானு. வெண்ணெய்னா அப்படியே சட்டிக்குள்ளே தலையை உள்ள விட்டுருவேன் அண்ணா. அதனால் 8வது உரியில் எண்ணெய் வைத்து விடுவார்கள் எனது தாயகப்பட்டவள். அதனால் தங்களை குறிய வைத்து தாங்கள் மீது ஏறி நின்று வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டேன். இது குற்றமா? குனி வச்சு மேல ஏறி உரியில் இருந்தது எடுத்தியா? ஆமாண்ணா. நான் கூட நம்ம தம்பி நம்ம கிட்டதான் வெண்ணெய் எடுக்கிறேன். அப்படி எல்லாம் எப்பொழுதும் எடுக்கவே மாட்டேன் அண்ணா. அதான பார்த்தேன், என்கிட்ட எடுத்துருதுன்னு வெண்ணெய் வேற மாதிரி எல்லாம் எடுத்திருக்க அண்ணா. அது போகட்டா. சரி, எனக்கு மாடு பங்கு கொடுத்தியல்ல? கொடுத்தேன். வீடு பங்கு கொடுத்தியல்ல? கொடுத்தேன். நீ நல்ல விட்ட வச்சுக்கிட்டு எனக்கு குட்டி சவத்தை கொடுத்து காலையில சூரிய உதயமான உடனே உள்ள வெயில் அடிக்குது. ஏன்டா எனக்கு குட்டி சவத்தை கொடுத்த அண்ணா? தாங்கள் புஜபலம் படைத்தவர், தாங்களுக்கு காற்றோட்ட வேண்டுவன ஜன்னல் வைத்து வீடு கொடுத்தேன். ஆகையினால் காலையில் சூரியன் ஒளியாகும் பொழுது அந்த ஒளியாகப்பட்டது ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் பரவுகிறது.
அடேடே ஜன்னல் வச்சு விடா. அதனால் நீங்கள் ஓட்ட விடுவென்று தவறாக என்ன வேண்டாம் அண்ணா. சரி அது போனா போகட்டும். மாடு பங்கு கொடுத்திருக்கிறீங்க. கொடுத்தேன். ஏன்னா நீ நல்ல மாட்டை வச்சுக்கிட்டு எனக்கு கிழிஞ்ச மாட்டை கொடுத்து என் மாடு ஒரு வைக்கபில தின்னு விட்டு ஒரு நாள் தண்ணியா குடிச்சு நடு வயிற்றுல தொல்லுன்னு ஊத்துது. ஏன்டா கிழிஞ்ச மாடு கொடுத்த? அண்ணா தாங்கள் விவசாயம் செய்யக்கூடியவர். ஆமா நான் விவசாயம் செய்யறவன் தான். அதனால் தாங்களுக்கு காளை மாடு கொடுத்தேன். காளை மாடு ஆகப்பட்டது அடுவீட்டு தான் சிறுநீர் கழிக்கும். ஓ மாடெல்லாம் பின்னாடி வாழை தூக்கிட்டு சொல்ல. எனது பெண் மாடு தயிர் மோர் வெண்ணெய் நெய் சாப்பிடக்கூடியவன் நான். ஆகையினால் நான் பசுமாடு வைத்துக் கொண்டேன். பசுமாடு ஆகப்பட்டது பின்பாகத்தான் சிறுநீர் கழிக்கும். பசுமாடு எனது காளை மாடா? ஆமாம் அண்ணா. அது போகட்டுடா. பசுமாட்டுக்கு பின்னாடி தான் வரும், காளமாட்டுக்கு அடி வைத்தது வரும். ஆமாம் அண்ணா. அம்பே அண்ணா அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த படைக்கும் பிரமதேவங்கிட்ட போய் இந்த ஓமாட்டுக்கு ஏமாட்டுக்கு இருக்கிற பிரச்சனை ரெண்டு எடுத்து சொல்லி. அப்படி எடுத்து சொல்லி என்ன சொல்ல வேண்டும்? ரெண்டு மாதிரி பக்கமா வச்சு படைக்க சொல்லணும். எதுக்கு? அப்பதான் அதுக்கு அடிக்கலான்னு நோக்கம் வந்தால் பக்கன்னு அடிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிரு. அங்கிட்ட ஒண்ணு இங்கிட்ட ஒண்ணு வச்சு படைச்சு அது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல அடிக்கிறாங்கிற நேரத்துல அப்படி எல்லாம் சொல்லலாமா நீங்க? அப்படியே திருப்பிக்கிட்டாலே அண்ணா இதெல்லாம் பாவம் அல்லவா? ஆண் ஆணாகத்தான் இருக்க வேண்டும், பெண் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் அண்ணா. ஆனாவே பண்ணா கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பக்கமா இருக்கலாமே. அடியில் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வச்சா பாவம் அல்லவா? அதெல்லாம் வாய் இல்லாத ஜீவ. இப்படி எல்லாம் தவறாக என்ன வேண்டாம் அண்ணா. அது போகட்டுண்டாம்பே. நான் பால் மோர் சாப்பிடுறோம், பசுமாடு வச்சிருக்கேன்னு சொன்னியல்ல. நீ 2 மாடு வச்சிருக்கிற, ஒன்னு 6 மாசம் ஜடை, ஒன்னு 10 மாசம் ஜடை. இந்த 2 மாடுல எதிராக முன்னாடி கண்ணு போடும். இது உங்களுக்கு தெரியாதா? தெரியாம தானே கேட்கறேன். 10 மாதம் உள்ளதுதான் முன்னாடி கண்ணு போடுவேண்ணா. போயாண்டா போ. ஏன்னா 6 மாசமா இருந்தாலும் 10 மாசமா இருந்தாலும் பின்னாடி குண்டி வழியா தாண்டா கண்ணு போடு, முன்னாடி வாயிலியா கண்ணு போடு. ஓஹோ இப்படி எல்லாம் பேசிக்கிறீங்கன்னா நீ எல்லாம் மிச்சம் வைக்கிறீங்களா? அந்த மாதிரி தின்னுட்டுதான். சரி அது போகட்டும்டா. பசுமாடு கண்ணு போட்டா என்ன வரும்? பால் வரும். பால்ல இருந்து என்ன வரும்? தயிர் வரும். தயிர்ல இருந்து என்ன வரும்? மோர் வரும். மோர்ல இருந்து என்ன வரும்? வெண்ணெய் வரும். வெண்ணெயில இருந்து என்ன வரும்? நெய் வரும். நெய்யில இருந்து என்ன வரும்? போங்கண்ணா எதுவுமே வராது. நெய்யில இருந்து பிய் வரும்டா. நெய்யில இருந்து கம்மான்னு வாசம் வரும். என்ன வாசம்? ஆமா கமன்னு நெய்யை உருக்கிடும்னா வெண்டைய பாத்திரத்துல போட்டு அடுப்புல வச்சு உருக்கிடும்னா சரி அது இந்த முறுக்கு தலையெல்லாம் உருவி போட்டு அப்படி காய்ச்சிரும்னா அப்படி சொட்ட இப்பெல்லாம் எங்க நெய் கிடைக்குது? வாயில் தான் சொல்லிக்கணும். 1/4 லிட்டர் பால் மிச்சம் இருந்தா அம்பி காப்பி கடையில் கொண்டு ஊத்தி எல்லாம் காசாக்கிட்டு அங்க போயிடுறான். சரி இது போகட்டு. சரி கண்டுபிடிக்கிறதுல நம்பி இதெல்லாம் நடைமுறையிலே இருக்குது எங்க அகத்துல இல்ல. அப்படியா? எங்க அகத்துல எல்லாம் இருக்கு. அம்பி கமன்னு சொன்ன உடனே இந்த சாந்து சந்தனம் சவாதனம் சொல்லக்கூடிய 5 விதமான நறுமணங்கள்ல மூக்க தொலைக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அனைத்து விதமான நறுமணங்கள் எல்லாம் என் மேல் வீசி கொண்டிருக்கிறதா? மேல எப்படி வீசுது? அம்மா அனைத்து விதமான நறுமணங்களும் என் மேல் உடம்பில் பூசிக்கொள்கிறேன். அதனால் நறுமணங்கள் மணக்கின்றது. உடம்புல பூசிக்கிட்டா அப்படிதான் அடிக்குமா? ஆமா. ஆமா எப்படி உடம்புல பூசுற? எப்படி பூசணும் நீங்க கேக்குறீங்க? சந்தனம் கட்டியாவெல்லாம் இருந்திருக்கு அண்ணா. சந்தனமாகப்பட்டது கட்டியாக இருக்குன்னு தெரிவிக்கிறீர்கள். தண்ணீர் ஊற்றி கரைத்து எந்த உடம்பில் பூசிக்கொள்கிறேன். விவரம் தெரியாமடா அம்பே. நேத்து தண்ணியே ஊத்தாம என் பாடு போட்டு நுணுக்குன்னா எல்லாம் காத்துலயே போயிருச்சு. அப்படி எல்லாம் பூசக்கூடாதண்ணா. சரி சந்தனம் கட்டியா இருக்குது, தண்ணி ஊத்தி கரைக்கிற. சரி தண்ணி கட்டியாச்சுன்னா என்னடா பண்ணுவ? எங்கடா தண்ணி கட்டியாகுது? சந்தனம் எல்லாம் கட்டியாகுது. சந்தனம் கட்டியாகுது தண்ணீர் ஊற்றி கரைத்து உடம்பில் பூசிக்கொள்கிறேன். அவங்க எல்லாம் தண்ணி கட்டி வந்துதான் போயிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க கலகலன்னு. எப்படியா உண்மையா இல்லைன்னாம்பே? அதுதானே உண்மை. செம்மாளுக்கு முடியாம போயிட்டு வந்திருக்கான். அடே அண்ணா சந்தனம் கட்டியா இருந்தா தண்ணியா ஊத்தி கரைக்கலாம். சரி தண்ணி கட்டியாச்சுன்னா மம்முட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதாண்டா. ஓஹோ நீங்க அந்த தண்ணி சொல்றீங்களா? நீ வேற மாதிரி எதிர்பார்த்தியா? நீ விவரமா சொன்னா தானே எனக்கு தெரியும்னா. வேற தண்ணி எல்லாம் கட்ட மாதிரியா இருக்குது. சரி நம்ம கதையை பேசினா ரவு பகலாகு ராயுமா வெள்ளையாகும். சரி ஆனா கிண்டினா கருப்பாகும். எப்படி என்ன? அது ஆமா துடுப்பு பெருசா இருந்தா போதான் தம்பி, ஆளு வசமா இருக்கணும். எப்படி சேகர மாதிரியா? அப்படி கிண்ட வெளியில இது வந்துச்சுன்னா அப்படி வலிச்சு உள்ளதல்லண்ணா. ஓஹோ ஆனா வலிச்சு தள்ளுறதுல உங்களாட்ட ஒரு கெட்டிக்காரர் யாருமே இல்லையாண்ணா. அப்படியே சரி சரி போகட்டு. இப்படி ஒத்தையா போனா ஒத்த பாப்பா வருவான்னு வேற சொல்லுவா. சரி சரி இந்த சோதனை பண்றதெல்லாம் நீயே செய்யலாமே, எண்ணி அதுக்கு அங்க போய் சொல்ற? அண்ணா நான் அடுத்த வனத்தில் பெண் வடித்தில் வருகிறேன் கிருஷ்ணமோகனியாக. என்னது பெண்ணூரும் எடுக்கிறியா? ஆமா. ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதடா. எதற்காக அண்ணா? ஐயோ இதெல்லாம் அதுவும் செஞ்சிடாத. ஊர்க்காரங்க நல்ல ஊர்க்காரங்க. ஏன்னா உலகத்துல எத்தனையோ உருவங்கள் இருக்குது, அத்தனை உருவத்தி எடு. சரி யானையா உருவடு, கரும்ப தின்னு, குரங்கா உருவடு, பழத்த தின்னு, குதிரையா உருவடு, அருகம்புள்ள மேயி, பண்ணியா உருவடு,
பிய தின்னு, நாயா உருவடு திரும்ப பிய தின்னு, கோழியா உருவடு பியவே கொத்தி கொத்தி தின்னு. ஆனா அந்த பெண்ணூர் மட்டும் எடுத்துறாதரா. ஏன்னா இப்படி கூட்டிட்டு வந்து நீங்க பிய தின்னு சொல்றதா? அதெல்லாம் அப்படிதான்டா அப்படி திங்குது. ஓஹோ சரி, ஏன் சொல்றேன்னு கேளு. சரி. அயோத்திபுரியில பெண்ணூர் எடுத்த ஒரு கால கட்டாயத்துல ஆமா அங்க ஒருத்தர் பெத்து போட்டு அவன் பெரிய ஆள் ஆகி மனைவி கல்யாணம் கட்டி மனைவி மக்கள் எல்லாம் காலகண்டருக்கு அடக்க வச்சுட்டு காசியே கதின்னு போயிட்டான். சரி. அப்புறம் ஒருத்தர் பந்தல நாட்டுல பெத்து போட்டு சபரிமலையில கார்த்தி மாசம் பிறந்தோடனே தமிழ்நாட்டுக்காரங்க போற எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. இந்த ஊருக்காரங்க வடம்பாடிக்காரங்க ரொம்ப நல்ல ஜனங்கடா, இதால வந்து பண்ணி விட்டு போயிடாத இருந்து கட்டி இந்த வருஷம் தான் எல்லாம் ஒற்றுமையும் எல்லாம் திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கா. அண்ணா எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் நன்மையில் முடியும் என்பது ஐதீகம் அண்ணா. நீங்க கவலைப்படாதீங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஆத்தல் அழித்தல் என்ற காத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வன் அண்ணா. ஒரு சிறு விண்ணப்பம் இன்னும் விண்ணப்பம் வேணுமா? இல்ல இருக்க பிரச்சனை என்னன்னு கேளு. சரி. இந்த பெண்ணா உருவெடுத்து வர்றீல்ல, சரி, பெண்ணா வரும்போது இந்த அண்ணன் பலராமனை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கேடாயா. என்னன்னா சரி பண்றது? எனக்கு என்னமோ இந்நேரத்துக்கு பொம்பளை என்ன அப்படியே புரு புருன்னு இருக்குது அண்ணா. இப்பொழுது நான் உங்களுக்கு என்னவா இருக்கின்றேன்? எனக்கு வந்து இப்ப நீ தம்பி, தங்கையாக வந்தால் பெண்ணாக வந்தால் தங்கச்சி. அப்ப தங்கச்சி பார்த்து இப்படிதான் பேசுறதா? ஏன் தங்கச்சியா இருந்தா இருந்துட்டு போகுது, அது அப்படியே தான் இருக்கு. அம்பி கணக்கா சொல்றான் பாரு. அடே அம்பி அது இல்ல. சரி. பெண்ணா மாறி வரும்போது அது ரெண்டையும் நல்லா பெருசு பெருசா வச்சுக்கிட்டு வா. பெண்களுக்கான அறிகுறிகள் நல்ல பவுக்குன்னு வச்சுக்கிட்டு வா. பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி. அப்படியா? எனக்கு ஒரு சிச்சினை அனுப்பி வச்சுட்டு நீ உடனே போய் மாத்து. சீக்கிரமாக சென்று உங்களுக்கு நல்ல சிச்சினை அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வை. சென்று வரட்டுமா? போயிட்டு வா. சென்று வருகிறேன். போயிட்டு வா. அப்படியே மாத்து. நாங்கெல்லாம் முச்சிந்தி பாதிக்கு போவோம். சிச்சினை கூப்பிடுற பாரு. அடே சிச்சியா வாயண்டா வாயண்டா வாயண்டா. இதெல்லாம் பெத்தாளா இல்ல வேற மாதிரி ஏதாவது செஞ்சாளா? குருவே என்னையே கூப்பிட்டேன். எது கூப்பிட்ட தெரியுமா? அம்மா ஒரு முக்கிய குறிப்பு இந்த கூட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம், அது பெண்களுக்கு மட்டும்தான். பெண்களை அதுல குறிப்பா என்னன்னு கேளுங்க. இந்த 6 மாசம் 3 மாசம் முழுவாம இருக்கிற தாய்மார்களை எந்திரிச்சு சிசி முகத்துல முழிக்க புள்ள அப்படியே பிறக்கும். அப்படி பிறந்த குழந்தைய எழுப்பி விட்டு முகத்தை காட்டுங்க, 7 ஜென்மத்துக்கு பாலே கேட்காது. பால் என்ன பப்ளிக்கா முட்டாய் கூட கேட்காது. போங்க எப்படி வாட்டத்தை பார்த்தீங்கன்னா எப்படி எப்படியா அப்படி வாட்டமெல்லாம் பக்கத்தில் வர சொல்லி நல்லா பக்குவமா முழிச்சு பாரு. அப்பதான் நல்லா பல 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 அடே அனக்கு வாயண்டா வாயண்டா வாயண்டா. வாயண்டா வாயண்டா. சிஷ்யா எதுக்கு உன்னை நான் கூப்பிட்டேன் தெரியுமா? இந்த அஸ்தினாபுரத்துல 5 பேர் பஞ்சபாண்டவர் இருக்காருல்லவா? ஐயோ பஞ்சபாண்டவர்கள் 5 ஒருவன் அர்ஜுனன் என்று சொல்லக்கூடியவன் என் வழியாக தவம் செய்ய போறான். அர்ஜுனி போறான். அர்ஜுனன் இந்த வழியா தவம் செய்ய போறானா? ஆமா, தவத்தை வந்து சோதிக்கணுமா. அதனால என் தம்பி கிருஷ்ணன் சொல்லி இருக்கா, முச்சிந்தி பாதையில் போய் நம்ம இருவருமே பிராமணன் போல உருவெடுத்து யாக வளர்க்க வேண்டுமா. எப்படி அவன் அந்த வழியா தான் எங்க சுத்தி அந்த முச்சிந்தி பாதையத்துக்கு வருவானா. ஆமாமா, அங்க சுத்தி இங்க சுத்தி அங்கதான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால நீ என்ன பண்ற,
நேரா அகத்துக்கு ஓட்டமா ஓடி போய் தேங்காயில பழம் என் கையில பலம் உன் கையில பழத்தை வை குளன்னு இருக்கு. நல்ல கிண்ணு இருக்கு குருவே. பின்ன அடே தேங்காய் பழம்டா. எங்க பலம் வெத்தலையில பாக்கு, எருமத்தல பாக்கு. எருமத்தல பாக்குல 5 வெத்தலை அமுட்டு பாக்கு, சுத்திர பாக்கு. 5 வெத்தலை பாக்கு பருத்தியில குச்சி. படுத்துக்கிச்சுன்னா தட்டி எழுப்பி விடுவாரு. ஆளு கிடைக்கல குருவே. அடே பருத்தி குச்சிண்டா. குச்சி சூடத்துல சாம்பிராணி, பாம்புராணி, குருவில தச்சனை, சென்னை, மாவுள கொலை இதெல்லாம் எடுத்து ஒரு பக்கமா வச்சுட்டு அப்புறம் தீர்த்த சொம்பு எடுத்துக்கிட்டு மலை மேல ஏறி மலை ஜலம், நல்ல மலை ஜலம், கீழே இறங்கி இல்லைன்னா சுடநீர், சுடுநீர் ஏகத்துல போடுறதுக்கு குச்சி சுமக்கும் பாரு கட்டி கொண்டு வா. பெரிய குச்சியில அத்தி குச்சி, ஆலங்குச்சி, புங்கங்குச்சி, புளியங்குச்சி, பழைய பருத்தி குச்சி, புது புளிச்சு குச்சி, பழைய பருத்தி குச்சி, புது புளிச்சு குச்சின்னு சொல்லேண்டா. அத்தி குச்சி, ஆலங்குச்சி, புங்கங்குச்சி, புளியங்குச்சி, பழைய படுத்து குச்சி, பழைய பருத்தி குச்சி, புது புளிச்ச குச்சி, பழைய பருத்தி குச்சி, புது புளிச்சு குச்சின்னு சொல்லேண்டா. பழைய படுத்து குச்சி. நீ மனசில் மட்டும் நினைச்சுக்கோ, வாயா திறக்காத. அப்படியே அகத்துக்கு போய் ஓட்டமா போய் எடுத்துட்டோம். மனசுக்குள்ள நினைச்சுக்க. அட கொண்டு வா கொண்டு வாடா, சீக்கிரமே கொண்டு வா கொண்டு வாடா, அட கொண்டு வா கொண்டு வாடா, சிஷ்யா கொண்டு வா கொண்டு வாடா, கொண்டு வந்து அச்சு குச்சி, எல்லாம் குச்சி, பக்க குச்சி, புளிய குச்சி, அத்தி குச்சி, எல்லாம் குச்சி, பக்க குச்சி, புளிய குச்சி, அத்தி குச்சி, எல்லாம் குச்சி, பக்க குச்சி, புளிய கொண்டு போனோட நொடிய நாடியில கொண்டு வந்துட்டான். குருவே, அத்தி குச்சி, ஆலாங்குச்சி, புங்கங்குச்சி, புளியாங்குச்சி, பழைய படுத்து குச்சி, பழைய பருத்தி குச்சி, புளிச்ச குச்சி, ஏன் குச்சி, இது உங்க குச்சி. என் குச்சி என்கிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட போகுது. ஆத்துல வச்சதுல ஆடாட இந்த ஊடிக்கிற குச்சி, புழுக்கு புழுக்குன்னு ஓடுவீங்கல்ல, ஊடிக்கிறத. அப்படியா? சரி இருக்கட்டு, போய் இந்த தேங்காயில பழத்தை எடுத்துட்டு வாங்க. கற்பகவள்ளினி பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா, பட்பாளரும் போட்டும். வாயில தெப்பையா போட்டு போச்சுக்க. ஆத்துக்காரி பக்கத்து விட்டு ஆத்துக்காரரை கூட்டிட்டு போக. ஐயோ ஐயோ, அது இல்ல. பகவானுக்கு படுக்கிறதெல்லாம் இப்படி வாயில வச்சு எச்ச பண்ணக்கூடாதானா, பகவான் ஏத்துக்க மாட்டான். சாமி கும்பிட்டு பிறகுதானே பிரசாதம் எடுத்து சாப்பிடணும். முன்னாடியே தின்னுட்டு எப்படி சாமியா கும்பிடுறது? அதெல்லாம் கண்ணில் பார்க்குறவ எவ்வளவு வாழைப்பழமே திங்க மாட்டான். கோயிலில் பிரசாதம் கொடுத்தா கூட கொண்டு போய் வீட்டில் அடுக்கு பானையில் போட்டு மூடி வச்சிருவா, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். குருவே, நீங்க சொன்னது நிஜந்தே குருவே. எப்படி பக்கத்து வீட்டுக்காரர் என் பொட்டாட்டி கூட்டி போலாம்னு ஒரு நாள் உள்ள நுழைச்சு. அது இல்லடா, அது இல்லடா, அது இல்லடா. அவ கூட்டிட்டு போனா ஒண்ணு கவலைப்படாத, கூட்டு போனா திரும்ப போன மாதிரியே அனுப்பி வச்சிருவா. அப்படித்தான் நான் நினைச்சேன். அதை கூட்டிக்கிட்டு போகணும், எட்டி பார்த்து போட்டு போயிட்டு. சரி, அது போய் தொலையுது. குருவே, குச்சி இருக்குது, அந்த ஒரு பழம் எதையாவது கிடைச்சி கொடுத்தி அது வரைக்கும் பீடா. அது இல்லடா, ஏடா அப்படி அடிச்சு உடச்சுட்டியடா. பீயி குருவே. இவளை எல்லாம் வச்சுக்கிட்டு அகத்துல வேலை வாங்குறதுக்கு மூர்த்தி யாரையாலும் 4 வேத்த புடிச்சுக்கிட்டு வேடாமடி சாமி உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு இத்தா தட்டில் இருக்குது. ஐயோ வாயே வத்தாதே. நீங்க எல்லாம் கெடுதனியா வச்சு அவளுக்கெல்லாம் பாரு ஐடியா எப்படி மூளை வேலை செய்யுதுன்னு. சரி போய் தொலையுது. எல்லாம் அப்படி இடத்துலயே இருக்கிறானுங்க. எங்க போக இந்த போய் இந்த பொட்டி எடுத்துட்டு வா. நான் சூடம் பத்து வைக்கிறதுக்கு பொட்டியா சூடங்கன்னு இருக்கு. போய் பொட்டி எடுத்துட்டு வா. விட்டா இது அவளே மாட்டு தள்ளிடுவான். எனக்கு மட்டும் என்ன திங்க தெரியாதாக்கு, எனக்கு திங்கவும் தெரியும். புதுவே இந்தாங்க போடம் பொத்தி குச்சி. புதுவே அம்பி எங்க பொட்டி நீ வச்சிருப்பியா? இந்த பொட்டி தான் இந்த பாரு. இது போர் புதுவே. என்னடா
மந்திரம் ஓதுவோம். சரி குருவே. ஓம் பிரம்மதேவாய நமக. ஓம் தேவதேவாய நமக. ஓ வீரமாத்தியம்பாள் நமக. ஓ கற்பக விநாயக நமக. ஓம் நமச்சிவாய நமக. பிரம்மதேவாய நமக. என்னடா மேலே இருக்கு, அப்புறம் மே முடிஞ்சா ஜூன் ஜூலை எல்லாம் வருமில்ல அம்பி, அதெல்லாம் வருமா இல்லையா? ஓம் கொண்டிக்காளி நமக. ஆதிலட்சுமி நமக. ஜோதிலட்சுமி